தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றுகின்ற பட்டதாரி ஆசிரியர் பெருமக்களுக்கு இனிய மாலை வணக்கம். தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கழக தேனி மாவட்ட தலைவர் சிவகுமார். 1/9/25 அன்று உச்சநீதிமன்றம் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தொடர்பாக கடுமையான ஒரு ஒவ்வாத தீர்ப்பினை வழங்கியுள்ளது. அந்த மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் அத்தீர்ப்பு தொடர்பாக பல்வேறு ஐயப்பாடுகள் அனைவரின் மனதிலும் எழுந்துள்ளது. அதற்கு எங்கிருந்தும் பதில் கிடைக்கவில்லை என்பதுதான் மிகவும் வருத்தமான செய்தி. முதலில் என்ன நடந்தது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சிறுபான்மையினர் நடத்துகின்ற பள்ளிகளில் பணியாற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்கள் தாங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வை எழுத தேவையில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார்கள். பல்வேறு வழக்குகள் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரே வழக்காக அது எடுத்துக்கொள்ளப்பட்டு கடந்த 2 ஆண்டு காலமாக அதனை விசாரித்து மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இத்தீர்ப்பினை வழங்கியுள்ளது. வழக்கு தொடுத்தவர்கள் சிறுபான்மையினர் பள்ளியில் உள்ள பணியாற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு என்னவென்றால், உங்களுக்கு நாங்கள் தீர்ப்பு வழங்க முடியாது. ஏனென்றால் சிறுபான்மையினர் பள்ளிகள் அப்படி என்பதால் நீங்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கூடுதல் அமர்விற்கு ஏற்பாடு செய்ய பரிந்துரை செய்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அத்தோடு மாண்புமிகு நீதிமன்றம் நிறுத்தியிருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர்கள்தான் வழக்கு தொடுத்திருந்தார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தீர்ப்பினை மட்டும்தான் மாண்புமிகு நீதிமன்றம் வழங்கியிருக்க வேண்டும். எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் அந்த வழக்கில் அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த அஃபிடவிட்டில் என்ன நம்ம பிரேயர் வைக்கிறோமோ அந்த பிரேயருக்கு மட்டுமே அங்கே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கும், எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த வழக்கில் வினோதமாக கடுமையாக யாருமே இந்த வழக்குக்கு எந்தவித தொடர்பும் இல்லாத இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் பணிபுரிகின்ற அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரிகின்ற ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைய வேண்டும், இல்லாவிட்டால் அவர்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று, அவர்கள் கம்பல்சரி ரிட்டைர்மெண்ட்டுக்கு ஆளாக்கப்படுவார்கள் என்று அதிரடி தீர்ப்பினை வழங்கியுள்ளது. இது சரியான முறைதானா, சரியான தீர்ப்பு தானா என்பதில் கடுமையான சந்தேகம் எழுந்துள்ளது. ஏனென்றால் நம்ம தீர்ப்பு அவங்க வழங்கிட்டாங்க, மாண்புமிகு உச்சநீதிமன்றம் வழங்கிருச்சு, அதை நம்ம வேடிக்கை பார்த்துட்டு கடந்து செல்ல முடியாது. அந்த வழங்கப்பட்ட தீர்ப்பு நமக்கு பாதிக்காமல் இருந்தால் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். ஆனால் நம்மளவே பாதிக்குது. நான் உட்பட அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் கடுமையாக பாதிக்கிறது. ஏனென்றால் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் பணிபுரிந்த 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் பணிபுரிந்த ஆசிரியர் பெருமக்கள் இந்த தேர்வினை கட்டாயம் எழுதி தேர்ச்சி பெற வேண்டும், இல்லாவிட்டால் 2 ஆண்டுகளுக்குள் தேர்ச்சி பெற வேண்டும், இல்லாவிட்டால் அவர்கள் கம்பல்சரி ரிட்டைர்மெண்ட்டில் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ஒரு மாண்புமிகு நீதிமன்றத்திற்கு அந்த மாதிரி ஒரு அதிகாரத்தை வழங்கியுள்ளதா இந்திய அரசியல் சாசன சட்டம் என்பதில் கடுமையான ஐயப்பாடு எழுகின்றது.
இப்படி அவங்க சொல்லிட்டாங்க, அதை உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும், என்ன செய்கிறது ஏது செய்கிறது என்று தமிழக அரசும் தங்களுடைய பங்குக்கு அதை கூடி ஆலோசிக்கிறாங்க. ஆனால் அதில் நான் சற்றே முரண்பட்டு நிற்கிறேன். ஏனென்றால் இந்த இந்த அளவுக்கு ஒரு தீர்ப்பினை வழங்குவதற்கு இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் இடம் உள்ளதா என்பதுதான் ஐயப்பாடு. எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் இது தொடர்பான எந்த ஒரு வழக்கும் தொடரப்படாமல் தாமாகவே முன்வந்து அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் 2 ஆண்டுகளுக்குள் நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் என்று சொன்னால் பல தாங்கள் பணிபுரிகின்ற அந்த பணியின் மூலமாக பெறப்படுகின்ற ஊதியத்தில் பல்வேறு கடன்களை வாங்கி வீட்டு லோன், கார் லோன் என்று பர்சனல் லோன் என்று பலவிதமான லோன்களை வங்கிகளில் பெற்று தங்கள் குடும்பத்தை மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் நடத்தி கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் மத்தியில் திடீரென்று வீட்டுக்கு செல்லுங்கள் என்றால், தற்போது சிபிஎஸ் திட்டத்தில் தான் எல்லாமே இருக்கிறாங்க, நல்லா யோசிக்கணும். அப்படியே வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னால் பல லட்சம் பேர், உதாரணத்துக்கு தமிழகத்திலேயே 1.5 லட்சம் பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எத்தனை லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? அத்தனை பேரையும் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி மாண்புமிகு உச்சநீதிமன்றம் கொஞ்சம் கூட நாக்கு கூசாமல் ஒரு தீர்ப்பினை வழங்கியிருக்கு அப்படின்னா, அந்த தீர்ப்பை வழங்குறதுனால எத்தனை லட்சம் ஃபேமிலி நடுத்தருவுக்கு வரும் அப்படிங்கிறத அந்த மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஏன் மனதில் கொள்ளலை? அதுவும் அந்த தீர்ப்பு சரியான முறையானதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு ஆர்டிஐ ஆக்ட்னு சொல்கிறாங்க, அந்த ஆர்டிஐ ஆக்ட் மூலமாக ஆர்டிஐ ஆக்டில் ஒரு வரி கூட, அந்த ஆர்டிஐ ஆக்ட் 23/8/2010 என்சிடிஇ நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அந்த என்சிடிஇ நோட்டிஃபிகேஷன்லையும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு தகுதியான ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும், ஒரு கல்வித்துறையை வளப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த ஆர்டிஐ ஆக்டானது போடப்பட்டுள்ளது. அந்த ஆக்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, டீச்சர்ஸை ரெக்ரூட்மெண்ட்டை அதை செம்மைப்படுத்துகிறாங்க, சரிப்படுத்துகிறாங்க. டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் நல்லா நோட் பண்ணணும். தலைமை ஆசிரியர் அப்படின்னு ஒருத்த வரி கூட எந்த இடத்துலையுமே இல்லை. தலைமை ஆசிரியர்னு எந்த வரியும் இல்லை. அப்போ தலைமை ஆசிரியர் பதவியிற்கு இந்த டெட்டு அவசியம்னா கண்டிப்பாக எந்த இடத்துலையும் சொல்லப்படலை. ஏன்னா 1 முதல், அதாவது பிரைமரி, அப்பர் பிரைமரி 14 வயசு வரைக்கும் தான் கணக்கு இது. அதாவது 8th வரைக்கும், அது அவ்வளோதான். 8th வரைக்கும் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியராக பணிபுரிய வரணும்னா அவங்க டெட் தேர்வு பாஸ் பண்ணணும். அதுலேயும் இந்த என்சிடிஇ நோட்டிஃபிகேஷனில் 23/8/2010 என்சிடிஇ வழங்கிய நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஏன்னா இது இந்தியா முழுவதும் இதை சரி பண்ணணும். அப்படி சரி பண்ணணும்னா இதுக்கு ஒரு டைம் பவுண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் பவுண்டுனா ஒரு 5 இயர்ஸ் டைம் பவுண்டு பண்ணணும்னு சொல்கிறாங்க. 5 இயர்ஸ் டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் இதை பாஸ் பண்ணிக்கோங்க. வருஷத்துக்கு 2 டெட் தேர்வு நடைபெறும், அந்த டிஇடி தேர்வு நடைபெறும். அது அந்தந்த மாநிலங்களில் நடத்தப்படும். அந்த டிஇடி தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் அது பிறகு தான் நீங்கள் குவாலிஃபை ஆவீங்க. அதுலேயும் என்ன தெளிவாக என்ன சொல்கிறாங்க, இப்போ அந்த இது டிஇடி தேர்வை பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக அந்த தேர்வு முறையானதா சரியானதா, அது ஒரு ஆசிரியரை தேர்ந்தெடுக்க அது சரியான முறையான தேர்வா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் அதை அலசி ஆராய்வோம். ஏன்னா அதில் எனக்கு முரண்பட்ட கருத்து இருக்குது. ஏன்னா பக்கா தவறான ஒரு தேர்வு முறை. அதை அப்புறம் அடுத்த வீடியோவில் அதை தெளிவாக பேசுவோம். இப்போ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பார்ப்போம். இவங்க
இந்த தேர்வை எழுதி பாஸ் பண்ணி அதை குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் அவங்க வந்து அந்த இதை வரணும்னு சொல்லி என்சிடி நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அந்த என்சிடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணி தமிழக அரசும் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து 15/11/2011 தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க, அதாவது ஜிஓ போடுறாங்க. அந்த ஜிஓ அரசாணையில் இது வந்து சொல்லப்படுது, இவங்க வந்து இதுக்கு பிறகு யாரையும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஆர்டிஐ ஆக்ட் பிரகாரம், அதாவது மத்திய அரசின் என்சிடி நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் நீங்கள் இதுக்கு பிறகு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நீங்கள் யாரையும் போஸ்டிங் போடக்கூடாது. அரசு பள்ளிகளில் டெட் தேர்வு நடத்தப்பட்டு தான், டிஇடி தேர்வு நடத்தப்பட்டு தான் அங்கே போஸ்டிங் போடப்படுது. தமிழகத்தில் என்ன நடக்குதுன்னு அங்கே உச்சநீதிமன்றத்துக்கு தெரியல. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகளுக்கு அந்த போன லாயர்ஸ் வந்து கொண்டு போய் சேர்க்கலான்னு நினைக்கிறேன். அது சேர்க்கலையா, அதை அவங்க காதில் வாங்கலையான்னு தெரியல. ஏன்னா 2 ஆண்டுகளாக இது நடைபெற்றிருக்கு. இந்த வழக்கு 2 வருஷமாக நடந்திருக்கு. இப்படி அவங்க சிறுபான்மையினர் கேட்ட கேள்விக்கு அவங்களுக்கு பதில் சொல்லாமல் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அப்போ 2 ஆண்டுகளாக இதை பற்றி அலசி ஆராயமே விட்டுருக்கிறாங்க. என்ன நடக்குது, தமிழகத்தில் என்ன நடக்குது, டிஆர்பின்னு ஒரு எக்ஸாம் நடக்குது. அந்த டிஆர்பி எக்ஸாம் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாது. அது அவங்களுக்கு எல்லாமே டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட் போர்டு மூலமாக பக்காவான தேர்வு முறை நடத்தப்பட்டது. இந்த தேர்வு முறையை அப்புறம் பார்ப்போம். அப்படி இருக்குது. அதை பற்றி அவங்க அலசி ஆராயலை. சரி, ரைட், ஓகே. எந்த ஒரு அரசாணையாக இருக்கட்டும், எந்த ஒரு அரசாணையாக இருந்தாலும் அந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்ட தேதிக்கு முன்னர் பணியேற்ற எந்த ஒரு அரசு ஊழியராக இருக்கட்டும், ஆசிரியராக இருக்கட்டும், அவங்களுக்கு இது வந்து என்ன செய்யாது, பொருந்தாது. அப்படித்தான் இதுவரைக்கும் வெளியிடப்பட்ட அத்தனை அரசாணையுமே அப்படித்தான் இருக்குது. எப்பயுமே அரசாணை வெளியிடப்பட்ட அந்த நிமிஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இதுக்கு பிறகு இல்லைன்னா ஒரு 3 மாதத்துக்கு பிறகு அப்படித்தான் சொல்லுவாங்களே ஒழிய, இதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்துருந்தாலும் சரி நீ எழுதணும் அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. எப்போ அரசாணை வெளியிடப்படுகிறதோ, எப்போ தீர்ப்பு வெளியிடப்படுகிறதோ அந்த தீர்ப்பு நாளுக்கு பிறகு தான் அது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்க. அதுதான் முறை. ஏன் இப்போ வந்து 1/9/2025 இம்ப்ளிமெண்டேஷன் அது இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு அந்த தேதியிலேருந்து அப்போ தான் அதையும் கணக்கு பண்ணுறாங்க. 5 வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் 5 வருஷத்துக்குள்ளே 5 வருஷத்துலேயே அவங்களுக்கு சர்வீஸ் இருக்குன்னா அவங்க எழுத தேவையில்லைன்றாங்க. 5 வருஷத்துக்கு உள்பட சர்வீஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஒரு நாள் கூடுனாலும் அவங்க இந்த டிஇடி தேர்வை எழுதணும். 2 வருஷத்துக்குள்ளே பாஸ் பண்ணலைன்னா வீட்டுக்கு போயிடணும். வீட்டுக்கு போனால் என்ன நடக்கும், தமிழக ஆல் ஓவர் இந்தியா முழுசும் இவ்வளவு ஆசிரியர் பெருமக்கள் பாதிக்கப்படுவாங்கிற விஷயத்துக்கே போகல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதை வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பாகவே நான் கருதுகிறேன். மிகவும் மோசமான இதுவரைக்கும் வழங்கப்பட்ட தீர்ப்புகளிலேயே இதுதான் ரொம்ப 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 மோசமான தீர்ப்பு. இந்த தீர்ப்பு வந்து கடுமையாக அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் பாதிக்குது. எத்தனை ஃபோன் கால் நம்ம ஆசிரியர் பெருமக்கள்லேருந்து அவங்களுடைய மன அழுத்தங்களுக்கும் பயங்கரமான மனவேதனைக்கும் உட்பட்டு எல்லாமே தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே சிரமப்பட்டு அவ்வளவு கஷ்டத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க. எல்லாம் ஃபோன் பண்ணி அவ்வளவு தூரம் வாதாடுறாங்க. அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக நாங்கள் வந்து இதை சொல்லித்தான் ஆகணும். இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். கல்வித்துறையில் கல்வியாளர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த வீடியோ பதிவை கண்டிப்பாக எல்லோரும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு தீர்ப்பு வழங்குறதுங்கிறது குண்டக்க முடக்க தீர்ப்பு வழங்கக்கூடாது. இது சரியான தீர்ப்பு அல்ல. இந்த தீர்ப்பை வந்து தாண்டி போகிறதுங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த தீர்ப்பை விட்டு போட்டு அவங்க தீர்ப்பு சொல்லிட்டாங்க, உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அப்படி ஆக்டில் எந்த இடத்துலையும் சொல்லப்படலை. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வேலைக்கு பணிக்கு சேர்ந்தவங்கெல்லாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஆகணும், அப்படி இப்படி
இது வரைக்கும் வேலைக்கு சேர்ந்தவங்க அத்தனை பேரும் அப்படி நான் என்ன சொல்கிறேன், இதை வந்து நீ சொல்கிறீங்க ரைட்டு, ஒவ்வொன்றா கேட்குறேன். உங்கள் துறையில் ஒரு 2010க்கு பிறகு ஒரு அகில இந்திய வழக்கறிஞர் வழக்கறிஞர் இதில் வந்து ஒரு தேர்வு வைக்கிறாங்க. அந்த தேர்வில் பாஸ் பண்ணாதேன் 2010க்கு பிறகு அவங்க வந்து இதில் வந்து வழக்கறிஞராக வந்து ஒரு பணியாற்ற முடியும்னு சொல்கிறீங்க. அப்போ எல்லாருமே அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறாங்களா? வழக்கறிஞராக பாஸ் பண்ணவங்க எல்லாம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு தகுதி தேர்வு வைக்கிறாங்களா? அந்த தகுதி தேர்வை பாஸ் பண்ண பிறகு தான் நீதிபதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்படி நீதிபதிகள் வந்து அந்த தேர்வை வந்து பாஸ் பண்ணுறாங்களா? எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் கன்ஃபர்டு ஐஏஎஸ்ன்றாங்க, அவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ்க்கு எக்ஸாம் பாஸ் பண்ணுறாங்களா? ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்களா தனியாக? ஒரு எம்பிபிஎஸ் படிப்பை முடிச்சிட்டோன்னே அவங்க ஒரு தகுதி தேர்வு எழுதி அதுக்கு பிறகு போய் பணியாற்றுறாங்களா? எங்கேயாவது நடக்குதா? எந்த ஒரு துறையிலையும் இல்லாத ஒன்றை ஒரு ஆசிரியர் துறையில் மட்டும் இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப மனவேதனையான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க பிஎட்டில் அவங்க வெறும் பிஎஸ்சி எம்எஸ்சி படிச்சுட்டு அவங்க வேலைக்கு வரலை. பிஎட்டுன்னு ஒன்று படிக்கிறாங்க, அதில் எஜுகேஷன் சைக்காலஜி அது குழந்தைகளுடைய சைக்காலஜியெல்லாம் படிச்சுட்டேன் அவங்க வேலைக்கே வர்றாங்க. சரி, அதுக்கு ஒரு தேர்வு எழுதுகிறாங்க. அந்த தேர்வு அது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்தந்த மாநிலத்திலையும் அது ஒவ்வொரு விதமாக தேர்வு நடத்தப்படுது. அந்த தேர்வில் அவங்க வந்து பாஸ் பண்ணிட்டு வர்றாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் அவங்கள கட்டாயப்படுத்தி இந்த தேர்வை எழுத வைக்கிறதுங்கிறது, இந்த தேர்வை எழுதித்தான் ஆகணுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. அப்படியே அவங்க சொல்லியிருந்தாலும் இந்த டிஇடி தேர்வு அது தொடர்பான பதிவு அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த டிஇடி தேர்வு சரியாக தவறானு. ஆனால் இந்த டிஇடி தேர்வை எழுத சொல்கிறதுக்கே அந்த எப்போ அந்த இம்ப்ளிமெண்டேஷன் டேட்டு வெளியிட்டிருக்காங்களோ அந்தது பிரகாரம் அந்த டேட்டுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எழுத சொல்கிறதுங்கிறது நியாயமில்லாத ஒரு தீர்ப்பு. அதுக்கு அந்த தேதிக்கு பின்னாடி இருக்கிறவங்க தான் எழுத சொல்கிறதுங்கிறது ஒரு முறையான தீர்ப்பு. அது எழுத சொல்லி அது ஆல்ரெடி இருக்குது. அந்த தீர்ப்பை சொல்லணுங்கிற அவசியமும் இல்லை, அது ஆல்ரெடி இருக்குது. இவங்க சிறுபான்மையினர் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தீர்ப்பு வழங்கிட்டு பேசாமல் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் போட்டு நீ எல்லோரும் பாஸ் பண்ணுன்னா ஏன் இதை வந்து இப்போ சொன்ன தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க, மாண்புமிகு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. அந்த தீர்ப்பு ஏன் வந்து ஒரு இந்தியா முழுசும் வந்து தெளிவாகவே பண்ணலை. அரசு ஊழியர்கள் வந்து ஆசிரியர்கள் வந்து அரசு பள்ளிகள்லையும் அரசு உதவிபெறும் பள்ளிகளை மட்டும் சொல்லிவிட்டு ஏன் வந்து அந்த ப்ரைவேட் ஸ்கூல்லையும் அது ஆர்டிஐடியில் பக்காவாக இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் இது பக்காவாக வந்து இந்த டிஇடி தேர்வை முடிச்சிருக்கணும். R2-8 போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த தேர்வை முடிச்சிருந்தாத்தே அவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கு. தமிழகத்தில் இந்தியா முழுசும் யார் இதை பாஸ் பண்ணிவிட்டு வேலை பார்க்குறோம்? தமிழகத்தையே எடுத்துக்கிடுவோம். தமிழகத்தில் ஏதாவது ஒரு பள்ளியில் இதே போல் பாஸ் பண்ணவங்களத்தையும் வேலைக்கு போட்டிருக்காங்களாம். இதையே அந்த மாண்புமிகு நீதிமன்றம் அதை சொல்லலை, எனக்கு புரியலை. அதே போல் இந்த மாதிரி தனியார் பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஊதியத்தை ஏன் நிர்ணயம் பண்ணுறதுக்கு ஏன் இந்த கேட்ட வழக்கை விட்டு போட்டு மற்றதுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய இந்த மாண்புமிகு நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இதையும் சேர்த்துமே சொல்லியிருக்க வேண்டியதானே? கல்வித்துறையில் ஏகப்பட்ட ஒரு கேவலங்கள் நடைபெறுதில்ல. அதாவது தனியார் பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு மிக குறைவான ஒரு 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 கேவலமான சம்பளத்தை கொடுத்துட்ருக்காங்க. பல பள்ளிகளில் வெறும் 5000 10,000 கொடுக்குறாங்க. ஏன் அதுக்குன்னு ஒரு ஒரு ஊதியத்தை நிர்ணயம் பண்ணி இந்த ஊதியத்தையும் கொடுக்கணும்? நீங்கள் இந்த டிஇடி தேர்வு பாஸ் பண்ணவங்களத்தான் நீங்கள் போஸ்டிங் போடணும் அப்படின்னு ஏன் சொல்லலை? அந்த தீர்ப்பில் ஏன் அதை சேர்க்கலை? ஏன் சேர்க்கலைன்னா அவங்க பண முதலைகள் ஃபுல்லாக பாதிக்கப்படுவாங்க. இவன் வந்து அரசு ஊழியர்கள் அதை ஆசிரியர் பெருமக்கள் வந்து இப்போ அரசு பள்ளியில் பணியாற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்கள் வந்து என்ன சொன்னாலும் கேட்பேன், என்ன அடித்தாலும் தாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை வதைக்கிறது மாதிரி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது. இதுக்கடுத்து நம்ம அடுத்த பதிவில் நம்ம வந்து இந்த டிஇடி தேர்வு என்ன அப்படிங்கிறத தெளிவாக வந்து ஒரு விஷயத்தை பண்ணுவோம். இது ஏன் வந்து இது தவறு, இதை ஏன் எழுத சொல்கிறது தப்பு, இதனால் ஏன் வந்து ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவாங்கங்கிறத தெளிவாக அடுத்த வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.